சுகந்தி, ஆ பாப்பா கூட ஒரு அரை மணி நேரத்துல கொண்டு வந்து கொடுக்குறேன். எதுக்குங்க? இல்ல மேல அக்கா கேட்டிருந்தாங்க ஒரு half அன் அவர் வச்சிருக்கேன்னு சொல்லி, அதான் கூட மறுபடியும் கூட்டு வந்து விட்டுறேன். ஏங்க, அக்கா கேட்டாங்கன்னா அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறீங்களா? ஏன் முழிச்சிட்டு தானே இருக்கா, எதுக்கு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ற? இல்லைங்க, உங்க அக்காவுக்கு 2 டேஸா வைரல் ஃபீவர் இருக்கு இல்லைங்க, டேப்லெட்ஸ்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தூக்குனாங்கன்னா ஏதாவது இவளுக்கும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, குடு ஃபர்ஸ்ட். இல்ல மோகன், சொன்னா புரிஞ்சுக்கோ, ஏன் வேண்டாம். இப்ப என்ன, நம்ம பாப்பா வந்து எங்க அக்கா எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரியா? ஐயோ இல்லைங்க, அக்காவை தூக்க வேணாம்லாம் நான் சொல்லலை. போன வாரம் உங்களுக்குமே கோல்டா இருந்துச்சு, நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கல. பாப்பாவும் கூடயே வச்சுட்டு இருந்தீங்க. அவளுக்கு அடுத்த 2 நாள்லே அவளுக்கு அவ்வளோ கோல்டு, இருமிக்கிட்டே இருந்தா. இருமல் வந்தப்பே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. இப்போ ஜுரமும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவ சின்ன பிள்ளைங்க, அவ எப்படிங்க தாங்கிக்குவா? அதனால தான் சொன்னேன். ஏங்க, இதுக்கு முன்னாடிலாம் அவங்க எவ்வளோ நேரம் வச்சிருந்திருக்காங்க? நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறமேட்டு அவங்க எப்போ வேணாலும் அவ தூக்கிட்டு போட்டுவேன். நான் என்ன கேட்கவா போறேன்? சரி சுகந்தி, அவ தூங்கிட்டு இருக்கான்னு நான் அக்காட்ட பேசிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் காரணம்னு சொல்லாதீங்க. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டு சங்கடப்படுவாங்க. வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுங்க. நான் பேசிக்கிறேன். சரிங்க.